ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து பைக் டாக்ஸியை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எப்பயுமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். பட் இந்த வட்டம் பைக் டாக்ஸிக்கு தான் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது, கன்வீனியன்ஸும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே ஆட்டோட்ட இல்லையான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ வந்து நம்ம புக்கே பண்ணாலும் கூட அதை கேன்சல் பண்ணிட்டு ஒரு 50 எக்ஸ்ட்ரா கொடுங்க, மீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொடுங்க, ஏன்னா வந்து ரோடு குழியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? இவங்களால ஏன் கன்வீனியன்ஸாக கொடுக்க முடியல? பைக் டாக்ஸினால எப்படி கன்வீனியன்ஸாக கொடுக்க முடியுது? பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து நம்மள மாதிரி ஒரு ஜென்ரல் பீப்புள்ஸ். இப்போ வந்து பைக்கில் போகிறாங்க, ரிட்டர்ன் வரும்போது ஆஃபீஸ் விட்டு வரும்போது அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வர ரூட்டில் வந்து யாரும் இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை கொண்டு விட்டு அது மூலிமா ஒரு பார்ட் டைமாக வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் மெயினான என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோன்றது வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள், பைக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் யூசேஜ் வெஹிக்கிள். இதுக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ரோட் டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கணும். எஃப்சி வந்து பார்ப்பாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, ஏன்னா அது வந்து பர்சனல் வெஹிக்கிள். அதே போல் ஆட்டோவில் வந்து அவங்க இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் பைக்லாம் வாங்கணும்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுறோம். நம்ம யாராச்சும் இடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து அவங்க இடித்தவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அது வந்து அமௌண்ட் கிடைக்கும். இங்கே வந்து தேர்ட் பார்ட்டிங்கிறவங்க வந்து ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறவங்களும் ஒரு தேர்ட் பார்ட்டி தான். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வருது. அதையும் விட ஆட்டோவுக்கு வந்து அந்த மீட்டர் வந்து எப்போ வந்து கவர்மெண்ட் ரெகுலரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 தான் ரெகுலரைஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ரொம்ப ஏறிடுச்சு. பட் ஆனாலுமே வந்து இவங்க எடுத்தோடனே ஒரு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போனாலும் கூட ஸ்டார்டிங்கே 100 ருபீஸ் தான் கேட்பாங்க. பட் வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இப்போ நம்ம பைக் டாக்ஸி பார்த்தோன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்டாக இருக்கும். ஸோ அதனால இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு இதை புக் பண்ணணுன்னாலுமே வந்து நம்ம கால் எடுத்து அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டா மட்டும்தான் நம்மளால் இதில் ட்ராவல் பண்ண முடியும். பட் இதில் இந்த இஷ்யூஸ்லாம் வராது. இப்போ கம்பேரிட்டிவ்லி வந்து ஆட்டோவே இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து நிறைய லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆட்டோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஃபேமிலி கூட போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆட்டோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே போல் வயசானவங்கலாம் பார்த்தாலுமே அவங்களுமே வந்து ஆட்டோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ். அவங்க வந்து டீனேஜ் டைம்லேயே வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்களால அமௌண்ட்டை சேர்த்துக்கவும் முடியும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டால் வந்து இவங்க ஆட்டோ வந்து எப்படி அவங்க இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு மீட்டர் ஆன் பண்ணி போட்டு அதுக்கு மேலே 50 எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கூட கொடுக்குறதுக்கு எல்லாரும் தயாராக தான் இருப்பாங்க. இவங்களால ஜென்ரலாக ஓரலாக ஒரு ரேட் சொல்கிறாங்க. ஸோ அதனால யாராலுமே அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணிக்க முடியல. அதுவும் இல்லாமல் நியர்பை ஸ்ட்ரீட்டுக்கே வந்து அவ்வளோ அமௌண்ட் கேட்குறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அமௌண்ட்டே கேட்டாலும் கூட மீட்டர் ஆன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கேட்டால் வந்து அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். கஸ்டமர்ஸ்ட்டு வந்து அவங்க பிஹேவ் பண்ணுறது வந்து சாஃப்டாக பேசி அப்படிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வரதான் போகிறாங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து பைக் டாக்ஸி வந்து பேன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பிகாஸ் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் வந்து நல்லாவும் இருக்குது. இவங்களுமே கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட தான் போகிறாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி தான் உங்களுக்கு நான் பேசணும்னு நினச்சேன். இதே போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் என்னோட சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.